ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து 2-dimensional arrays. ஸோ I would say 2-dimensional arrays. ஸோ அரேஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அரே இஸ் பேசிக்கலி கலெக்ஷன் ஆஃப் elements. So that are stored in a continuous memory location. So collection of elements அடுத்தடுத்த memory locationல ஸ்டோர் ஆயிருக்கும். of a similar data type. ஒரே டைப் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். and it is fixed in nature. ஸோ ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதோட சைஸ் வந்து மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1-dimensional அரே, அதாவது ஏ அப்படின்ற ஒரு அரே இட் இஸ் 1-dimensional. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் போகும், லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் போகும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா a of 0, செகண்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா a of 1, a of 2, a of 3, a of 4. இது 1-dimensional. இப்போ 2-dimensional பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரக்ஷன்லையும் போகும் அண்ட் தென் இந்த டைரக்ஷன்லையும் போகும். இட் ஹாஸ் 2 dimensions. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. செஸ் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8x8 மேட்ரிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ 8 rows இருக்கும், அதே மாதிரி 8 columns இருக்கும். இந்த செல், இது ஒரு செல். இந்த செல்லை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எப்படி சொல்லுவீங்க இந்த செல்லை? லாஜிக்கலா 0 1 2 0 1 2 3 4 5 6 7 3 4 5 6 7. அதாவது தேர்ட் ரோ லாஜிக்கலா, அதாவது தேர்ட் ரோல ஃபோர்த் காலம். ஸோ ஒரு செல்லை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? 2 டைமென்ஷன் வச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் வச்சு பண்றோம். ஸோ லாஜிக்கலா என்ன சொல்றோம்? தேர்ட் ரோ ஃபோர்த் காலம். இதே அரேல ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா வாட் இஸ் மை ரோ நம்பர், வாட் இஸ் மை காலம் நம்பர். ஸோ தேர்ட் ரோனா a of 2, ஃபோர்த் ரோனா. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் இருந்துச்சு, ஏன்னா இட் இஸ் 1-dimensional. ஒரே ஒரு இண்டெக்ஸ் வச்சு அது எத்தனாவது வேல்யூ நம்ம எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி 2-dimensional இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டைமென்ஷனல், இது ஒரு டைமென்ஷன். அப்போ 2-dimensional அரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி a டேபிள். இதுதான் அதுக்கான டேபிள். Two-dimensional arrays. இது எந்த கேஸ்ல தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், int mark அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சிருந்தோம். லெட்ஸ் சே 15 ஒரு மார்க் இருந்துச்சு. ஸோ மெமரியில் என்ன இருக்கும், எனக்கு மார்க்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கும், அவனோட சைஸ் 4 bytes இருக்கும், வேல்யூ 15 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்போ நம்ம அரேக்கு போனோம், I need to ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற கேஸ் வரும்போது நான் என்ன பண்ணேன், ஸோ மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இந்த மாதிரி நிறைய மார்க்ஸ் தனித்தனி வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக int array marks equal to new int அதோட சைஸ் let's say 5 அப்படின்னா என்ன ஆகும், ஸோ 5 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு மார்க்ஸ் அப்படின்ற ஒரு அரே இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இது ஒரு மார்க். இங்க பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு மார்க், இங்க 5 மார்க்ஸ், ஆனா ஒரே ஒரு வேரியபிள் தான். இது எத்தனை ஸ்டூடெண்டோட மார்க்? ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப எனக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 10 ஸ்டூடெண்ட் மார்க் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், இந்த இடத்துல S1 student 1 underscore marks வச்சிருப்பேன். அப்ப ஸ்டூடெண்ட் 2க்கு என்ன பண்ணுவேன், 2 marks. அப்ப இதே மாதிரி S2 marks new int of 5 இன்னொரு அரே இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்பர் ஆஃப் எத்தனை அரே இருக்கும்,
7. ஸோ டோட்டலா ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா it have 10 array variables. இதே லாஜிக் தான் இங்கேயும் 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா when we have 5 subjects இருக்கும்போது 5 integer variables இருந்துச்சு. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம அரேஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். என்னது 1 டைமென்ஷனல் அரே கொண்டு வந்தோம். மறுபடியும் அதே ப்ராப்ளம் 10 ஸ்டூடெண்ட்னா 10 வேரியபிள், 20 ஸ்டூடெண்ட்னா 20 வேரியபிள். அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா அகைன் இன்னொரு அரே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் which is 2 dimensional. ஸோ ஐடியா புரியுதுங்களா? இனிஷியலா 5 மார்க் ஸ்டோர் பண்றதுக்கு 5 டிஃபரெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுன்றதுனால அரேல கொண்டு வந்தோம். அரே இட்ஸ் கண்டைன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் பெர் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்றேன், அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், அவன் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் அரேஸ். ஸோ ஒரு அரேன்றது ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ லெட்ஸ் சே இது இந்த மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. இது ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க். லெட்ஸ் சே this one ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னா 70, 80, 90, 80, 70. ஸ்டூடெண்ட் 2ஓட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கணேஷ் அவரோட மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90, 80, 70, 90, 80. ஸ்டூடெண்ட் 3ஓட மார்க்ஸ் முகேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75, 85, 95, 85, 75. ஸோ ஐடியா என்ன, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை என்னால் ஒரே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ்ன்னு சொல்லி பேர் வைப்பேன். ஷார்ட்டா எஸ்எம் வைக்கிறேன், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்போ இந்த டேபிள் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க 17 ஆக்சஸ் பண்ணணும். இதோட இந்த செல் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்டா சொல்லும் போது இருக்கும், பட் அரேஸ்ன்னும் போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அப்போ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இது 0, 1, 2, 0, 1, 2, 3, 4, 0th row 0th காலம். அப்போ 0,0ன்ற அந்த ரெண்டு கீ வேல்யூ, அதாவது ரெண்டு XY ஆக்சஸ் வச்சுக்கோங்களேன். அப்போ இது 0, 1, 0, 2, 0, 3, 0, 4. சேம் லாஜிக் 1, 0, 1, 1, 1, 2, 1, 3, 4, 2, 0, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. ஐடியா என்ன, 0,2னா 0th ரோல செகண்ட் காலம், 1, 3னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம். இவ்வளவுதான். ஸோ அப்போ நான் இந்த 1,2 ஆக்சஸ் பண்ணோம்னா ஐ கேன் சே SM of 1 of 2னா இது ரோ, ஃபர்ஸ்ட் ரோ 0, 1 இந்த ரோல செகண்ட் காலம், இது காலம் COL 0, 1, 2. ஸோ இப்போ ஒவ்வொரு செல்லையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுன்றது அதோட ரோ காலம் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இது ஒரு வேரியபிள் நான் ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கலா அந்த வேல்யூ 0 அப்படின்ற ஒரு இதுல போய் ஸ்டோர் ஆகுதான்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து int array ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் நியூ, இப்போதைக்கு மொத்தம் 2 ஸ்டூடெண்ட் 3 ரிஜிஸ்டர் வச்சுப்போம் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு பதிலா So 70, 80, 90. 75, 85, 95. இப்போதைக்கு மொத்தமாகவே போட்டுப்போம். ஸோ இது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கடைசி எலிமெண்ட் தூக்கிட்டு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம்னா this want to print all the values. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா print elements. எந்த ஃபார்மேட்ல இந்த ஃபார்மேட்லயே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 70 ஸ்பேஸ் 80 ஸ்பேஸ் 90 75 85 95 இந்த ஃபார்மேட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ
இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த பார்ட் புரிஞ்சுன்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த மீது 4 எக்ஸசைஸே புரிஞ்சிடும். நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, இதோட இண்டெக்ஸ் என்ன? ஏ ஆஃப் இது ஸ்டூடெண்ட் 1ஓடது கரெக்டுங்களா? இது என்னது? ஏ ஆஃப் இந்த வேல்யூக்கான அந்த எக்ஸ்ஒய்க்கான இது. ஸோ இது S2. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? 1 2 3 இது ஜென்ரலா எப்படி தான் பார்த்தீங்கன்னா, இந்த மூணுத்துலையும் காமனான வேல்யூ என்ன? A of 0 இஸ் காமன். மாறக்கூடிய வேல்யூ என்ன? 0 1 2. அப்ப இது நான் ஐன்னு சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? ஐ என்ன கண்டிஷன் வரும்? அப்ப லெஸ் தென் என்னுடைய இந்த அரேவோட லென்த். இந்த அரே பார்த்தீங்கன்னா A of 0ஓட A of 0 தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அதோட லாஜிக்கலா இதுதான் A of 0ன்றது தான் ஃபர்ஸ்ட் ரோ. அது ஒரு அரே லென்த் அண்ட் தென் I பிளஸ் பிளஸ் மொத்தமான லென்த் என்னன்னா A டாட் லென்த் வித்தவுட் டைமென்ஷன் மொத்தமா எல்லாமே எடுக்கணும். சரி பர்టిక్యులர் ரோ மட்டும் வேணா A of 0 டாட் லென்த் அவ்வளவுதான். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு SM டாட் லென்த் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கு? இவனை பொறுத்தவரை 2 எலமெண்ட் இருக்கு. 6ன்னு யோசிக்கலாம். ஸோ இந்த அரேவை பொறுத்தவரை மொத்தம் 2 எலமெண்ட் இருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் an array. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் தான் இதில் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதே கேஸ்ல போயிட்டு SM ஆஃப் 0 டாட் லென்த். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ அதுல எத்தனை லென்த்னு பாத்தீங்க அப்படின்னா 3. ஸோ SM ஆஃப் 0 இட்ஸ் an array. இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. SM ஆஃப் 1 போட்டீங்கன்னா அது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. SMன்றது 2 டைமென்ஷனல் அரே. ஸோ மொத்தம் அதுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அதுக்குள்ள 2 அரே இருக்கு. 2 3 வந்து இங்க வந்திருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த கேஸ் இருக்கு. லென்த் என்ன எடுத்திருக்கு? 2 தான் எடுத்திருக்கு. ஸோ லாஜிக்கலா வந்து இந்த லென்த் இன்டூ இந்த லென்த் SM டாட் லென்த் இன்டூ SM1 டாட் லென்த் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இங்க யோசிச்சோம்? என்னுடைய A ஆஃப் இந்த 0 காமனா வச்சுட்டு இந்த I மட்டும் மாறுது. ஸோ நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? A ஆஃப் 0 ஆஃப் I மட்டும் பிரிண்ட் பண்ண போறேன். For int I equal to 0, I less than SM of I plus plus. என்ன பிரிண்ட் பண்றோம் இந்த இடத்துல? SM of 0 ஸ்பேஸ். அப்பதான் அடுத்தடுத்த ஸ்பேஸ்ல பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க என்ன பிரிண்ட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ இங்க என்ன ஆகும்? SM of 0 ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் 0வா இருக்கும். 0, 0 70 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது 0, 1 ஆகும். 80 பிரிண்ட் ஆயிடுச்சு. 0, 2 90 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மொத்தமும் என்ன பேசிக்கா பண்ணுது? ஒரு ரோவை பிரிண்ட் பண்றதுக்காக. அதே மாதிரி மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ இருக்கு. அப்ப இந்த கோடு எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு ரோவை பிரிண்ட் பண்றதுக்காக. ஸோ மொத்தம்
2 ரோ இருக்கு. அப்ப இந்த கோடு 2 தடவை சுத்தம். அதாவது பாத்தீங்கன்னா இது ஜெனரலைஸ்டா எப்படி எழுதலாம்? செகண்ட் லைன் ஜெனரலைஸ்டா a of 1 i, ஏன்னா 0 1 2 காமன் தான். இப்ப a of 0i a of 1i அப்படின்னு சொல்லி இருக்கு. இதே ஸ்டூடெண்ட் 3 வரும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா வருமா? அப்ப இது ஜெனரல் எழுதுவோம். a of லூப் இருக்கு, இந்த மொத்த லூப்பும் ரிப்பீட்ல வரணும். அப்ப இந்த இடத்துல அவுட்டர் லூப் வருவோம். இன் j ஈக்குவல் டு 0 எத்தனை சுத்தணும்? sm டாட் லென்த். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோ அத்தனை ஸ்டூடெண்ட் j பிளஸ் பிளஸ். இப்ப ஆன்சர் கரெக்டா வராது. 70 80 90 78 19 தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட அலைன்மெண்ட் இது பண்ணிப்போம். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆன உடனே நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? வெளியே வந்த உடனே நான் பிரிண்ட் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? எனக்கு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 70 90 இஸ் கரெக்ட். செகண்ட் டைம் வரும்போது வந்து எனக்கு 75 வரணும். ஸோ 0 இருக்கிற இடத்துல ஜெயின் போட்டு 0 ஜெயின் போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூவோ இந்த வேல்யூ வந்துடும். இப்போ இந்த எலிமெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கு என்ன வேணும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டோட்டலை நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம். ஓகே, ஒரு அரே வச்சுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த சம் வச்சு எப்படி போடலான்றதை பார்ப்போம். அரேன்றது ஆன்சர், பட் எதுக்காக நம்ம ஒரு அரே தேவைப்படும், இதுலேயே பண்ண முடியுமான்றதை பார்க்கலாம். ஒரே சம்மை வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம், அது என்ன பிரச்சனை வருது, எப்படி சால்வ் பண்ணலான்றதை வச்சுப்போம். நீங்க சம்முன்னு போட்டோம், அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்புறம் அந்த இன்னர் லூப் இருக்குன்னா இன்னர் லூப் ஆன உள்ள போயிட்டு சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் a of sum of ji. எக்ஸலென்ட். இதை இப்போ எங்க பிரிண்ட் பண்ணுவோம்? அவுட்டர் லூப் வெளியே. ஸோ அப்ப இது வேண்டாம் இல்லைங்களா? இப்போ இதோட லாஜிக்கலா என்ன ஆன்சர் வரணும்? 715 வந்திருக்கு. அதாவது மொத்த இது சேர்த்து போட்டிருக்கு. நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், கிளாஸ் உள்ள ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்ப இதுல போடலாம், இன்னர் லூப் பக்கத்துல போடலாம். லைன் நம்பர் 30 போட்டீங்க. ஓகே, இன்னர் லூப் முடிச்ச உடனே இப்போ போடலாம். இப்போ என்ன ஆன்சர் வரும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 250 வரும், அடுத்து 495, அடுத்து 750 வந்திருக்கும். ஏன்? ஸோ ரெண்டாவது தடவை ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? ஐடியா என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த லூப் j0 இருக்கும்போது இந்த லூப் சுத்தி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆன உடனே நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மைண்ட்ல 70 80 90 ஆட் பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த ஆட் பண்ணது மைண்ட்ல வச்சிருப்பீங்களா இல்ல தூக்கிடுவீங்களா? அதை நம்ம இங்க பிரிண்ட் பண்ணிட்டோம். இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சம்மோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0வா இருக்கும். அப்ப இங்க போட்ட சம்ம நான் ஆட் பண்றதுக்கு முன்னாடியே உள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது சம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடும். இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோட சம் வேல்யூ 0 ஆயிடும். 240 255 255 டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பிரிண்ட் பண்ணும்போது டோட்டல் ஸ்டூடெண்ட் 1 இஸ் so and so 2 3. அடுத்த ப்ராப்ளம் போடலாம். 2 2 டைமென்ஷனல் அரேவை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 ஒரு 2 டைமென்ஷனல் அரே இருக்கு. அதே மாதிரி பி அப்படின்ற 2 4
6, 8, 10, 12 அப்படின்றது. ஆன்சர் என்ன வரணும்? இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி 3, 2ம் 4 ஆட் பண்ணா 6, 3, 6 ஆட் பண்ணா 9, 4ம் 8ம் 12, 15, 18. இது ஆன்சர் வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் போட்ட அதே தான். இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது நான் ஏன்னு வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி அதே அரேவை அப்படியே பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? A dot length A. ஸோ நம்மளுக்கு என்ன அடுத்து வேணும்? சம்முன்னு ஒரு அரே. சின்னு வச்சுக்கலாம், சம்முன்னு வச்சுக்கலாம். இதோட 2, 3. இப்போ இங்க என்ன பண்ணுவோம்? AJI plus BJI இதை ஆட் பண்ணி சம் ஆஃப் JIல கொண்டு போட்டுருவோம். ஸோ போட்டுட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? சம் ஆஃப் JI. இங்க ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு இங்க மாறும், இங்க மாறும், இங்க மாறும். அதை ஜெனரேட் எழுத மாதிரி எழுதுவோம். P of J of I equal to A of J of I-யும் P of J of I-யும் ஆட் பண்ணி போடுறோம். ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். எனக்கு என்ன இன்புட்னா, எனக்கு ஒரு இன்புட் ஏ இருக்கு. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். Let's say 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கு. I want you to find the sum of the diagonal. Sum of the diagonal என்னன்னா இதான் diagonal. Sum of the diagonal என்ன வரும்? 1 plus 5 plus 9. லாஜிக்கலா 50. கரெக்டுங்களா? இதுக்கான கோடு எழுதி பாருங்க. ஸோ ஒரு 3 சம் பார்த்தோம். இது 4வது சம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது? இதுவும் நம்ம பார்த்த ட்ரையாங்கிள் லாஜிக் ஒன்று தான்.